நவம்பர் 1 அப்படின்னாலே அனைத்து புனிதர்களுடைய திருநாள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி ஃபீஸ்ட் ஆஃப் ஆல் செயின்ட்ஸ் டே. இந்த ஆல் செயின்ட்ஸ் டே நமக்கு என்ன சொல்லுது, அதோடைய வரலாறு என்ன, அதனால நமக்கு என்னென்ன பயன் இருக்குதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புனிதர்கள் தினம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முதல் பாடம் என்னன்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையினுடைய இலக்கு எதுவாக இருக்கணும்னா மோட்சத்திற்கு செல்வதுதான் அந்த இலக்காக இருக்க வேண்டும். அனைத்து புனிதர்கள் விழாவை மோட்சத்தில் நடக்கக்கூடிய குடும்ப விழாவாக கருதுகிறார்கள். அனைத்து புனிதர்கள் தின விழா எப்படி உருவாகியது என்று பார்க்கும் பொழுது, தொடக்க கால திருச்சபையில யாரெல்லாம் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தினார்களோ அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஃபீஸ்ட் ஆஃப் ஆல் மார்ட்டர்ஸ் டேவை கொண்டாடுறாங்க. போப் கிரகரி III 8வது செஞ்சுரியில வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபீஸ்ட் ஆஃப் ஆல் மார்ட்டர்ஸ் மட்டும் கொண்டாடாம நாம அனைத்து புனிதர்களையும் கொண்டாட வேண்டும். அதனால ஆல் செயின்ட்ஸ் டேவை அவர் தான் ஆரம்பிக்கிறார். அதுவும் ஒரு ஃபிக்ஸ்ட் டேல கொண்டாடணுன்றதுக்காக நவம்பர் 1 ஆல் செயின்ட்ஸ் டேவா அவர் குறிப்பிடுறார். இந்த அனைத்து புனிதர்கள் தின விழா நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான பாடம் என்னன்னு பார்க்கும் பொழுது, நாம் அனைவருமே ஒரு புனித வாழ்க்கையை வாழ்வதற்கு இது அழைப்பு விடுக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, புனிதர்கள் அனைவரோடு இருக்கக்கூடிய உறவை இந்த புனிதர்கள் தின விழா உறுதிப்படுத்துகிறது. ஆல் செயின்ட்ஸ் டே அன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. முதலாவது விஷயம், தயவு செஞ்சு திருப்பலியில் கலந்து கொள்ள முயற்சி பண்ணணும். அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்ச புனிதருடைய மன்றாட்டு மாலையை எடுத்து வாசிங்க. அதுக்கப்புறமேட்டு புனிதர் பட்டம் கொடுத்ததற்காக அனைத்து புனிதர்களுக்காகவும் சேர்ந்து நீங்க நன்றி சொல்லுங்க. திருச்சபை ஒருத்தருக்கு எப்படி புனிதர் பட்டம் கொடுக்குறாங்கன்னா, அவங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை பார்க்குறாங்க. இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க பண்ணக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்குறாங்க. புனிதர் பட்டம் கொடுத்தாதான் அவங்க செயின்டான்னு பார்க்கும் பொழுது இல்லவே இல்லை. யாரெல்லாம் மோட்சத்துக்குள்ள காலடி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே செயின்ட் தான். இதை எல்லாமே வைத்து தான் ஆல் செயின்ட்ஸ் டேவை நம்ம சிறப்பிக்கிறோம். வெறும் புனிதர்கள் தினத்தன்னைக்கு மட்டும் புனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்காம எல்லா நாளுமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் வணக்கத்தையும் நம்ம செலுத்தணும். உங்களுக்கு ஒரு கேள்வி, நம்ம திருச்சபை யாருக்கு முதல்ல புனிதர் பட்டம் கொடுத்துச்சு? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியான விடையா இருந்துச்சுன்னா நீங்க செயின்ட் ஆகிறதுக்காக நான் ஜெபம் செய்வேன். சரிங்களா?